நம்ம வட இந்தியாவில் ரொம்ப பிரபலமான கதைங்கிறது இருக்குது இந்த சஷ்டி தேவியை பற்றி. ஒரு ஊரில் ஒரு பெண் இருந்தாலாம். அந்த பெண்ணிற்கு நீண்ட நாள் கழித்து அவர் கருவுற்றாலாம். அவர் கருவுற்று இருக்கும் பொழுது முதல் குழந்தையானது பிறக்கிறது. பிறந்து அந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த குழந்தையை காணாமா. இதே மாதிரி அடுத்த குழந்தையும் பிறக்கிறது. ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தா அந்த குழந்தையும் காணாமா. இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னடா எப்படி பயம் வந்துட்டே இருக்கு ஒவ்வொருத்தருக்கா. இப்படியே ஒரு குழந்தை 2 குழந்தை இல்லை, 3, 4, 5 குழந்தை வரைக்குமே காணாமல் போயிடுச்சு. இந்த பெண்ணிற்கு மிகவும் சந்தேகம். இங்கே பிரசவம் பார்க்கிறவர்கள் தான், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் தான் இந்த குழந்தையை தூக்கிட்டு போயிடுறா போல இருக்கு. இந்த பெண்ணிற்கு மிகவும் சந்தேகப்பட்டு என்ன பண்ணுறா, இந்த 6வது குழந்தையை பிரசவிக்கும் பொழுது யாருமே இங்கே வராதிங்க, நான் தனியாகவே என்னுடைய பிரசவத்தை பார்த்துக்கிறேன், உங்கள் மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிரசவ வலி எடுத்த உடனேயே எல்லா உறவினர்களையும் அந்த மருத்துவச்சிகளையும் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு கதவை சாத்திடுறாளாம். கதவை சாத்திட்டு கூட நம்ம இங்கே குழந்தை பிறந்து மயக்க நிலையில் இருந்தால் அந்த குழந்தைய யாராவது தூக்கின்னு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, கதவை திறந்துட்டு காட்டு பக்கம் போயிடுறாளாம். காட்டுக்குள்ளே போய் பிரசவிக்கிறா. பிரசவிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் இருந்தாலும் அந்த பிரசவ வேதனை முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் அந்த மயக்க நிலைக்கு நம்ம போகக்கூடாதுங்கிற ஒரு மன உறுதியோட, இந்த குழந்தையை காக்க வேண்டும் என்கின்ற மனது உறுதியோடு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தோம்னா ஒரு கருப்பு பூனை வந்து இந்த குழந்தையை கவிண்டு ஓடிடுறதாம். கருப்பு பூனை குழந்தையை கவிண்டு ஓடனோடனே இவளும் கூடயே சேர்ந்து போறா. அந்த பூனையானது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, நேராக ஒரு சுவாமி கோவிலுக்குள்ளே போய் அம்பாள் கோவிலுக்குள்ளே போய் அங்கே கொண்டு போய் அந்த அம்பாள் காலடியில் போட்டுச்சாம். உடனே அம்பாள் அங்கே பிரத்யட்சமாகி கேட்டாலாம், ஏன் இங்கே இந்த மாதிரி கொண்டு வந்து குழந்தையை போடுற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இந்த குழந்தையினுடைய தாயானவள் துரத்தி கொண்டு வந்துட்டு இருக்கலாம், அதனால தான் கொண்டு வந்து போட்டேன்னு சொன்னோடனே, ஏன் அவளுடைய குழந்தையை நீ தூக்கிட்டு வந்து அப்படின்னு சொல்லும் பொழுது, அரண்ய சஷ்டி விரதம் என்கின்ற விரதத்தினை மேற்கொண்டு எல்லோரும் வழிபட்டு கொண்டிருந்தார்கள் சஷ்டி தேவியாகிய உன்னை. அந்த நேரத்தில் இவ என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்னா, பசி தாங்காமல் அங்கே வச்சிருந்த பக்ஷணங்களை எல்லாம் உனக்கு நைவேத்தியம் செய்வதற்கு முன்னாடியே எடுத்து தின்னுட்டு யாரோ வந்து பார்த்து இதெல்லாம் ஏதோ பக்ஷணங்கள்லாம் குறையுதேன்னு கேட்கும்போது இது என்ன தெரியுமா சொன்னா, பூனை, ஒரு கருப்பு பூனை எல்லாத்தையும் வந்து தின்னுட்டு போயிடுச்சுங்கிற மாதிரி போய் சொன்னா. அதனால தான் நான் என்ன பண்ணேன், இவளுக்கு வரிசையாக குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையை நான் கொண்டு வந்து தூக்கிட்டு வந்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த சஷ்டி தேவியினுடைய வாகனமாகிய அந்த பூனையானது சொல்லித்தான். உடனே சஷ்டி தேவிக்கு கோபம் வந்ததாம். அவள் செய்தது தவறாகவே இருந்தாலும் நீ செய்தது மாபெரும் தவறு, நீ என்னுடைய வாகனமாகவே இருந்தாலும் மக்கள் உன்னை வணங்க மாட்டார்கள் என்கின்ற அந்த சாபத்தினை சஷ்டி தேவியானவள் தன்னுடைய வாகனமாகிய பூனைக்கு கொடுத்தாளாம். இந்த கதையை பின்புலமாக கொண்டுதான் நாம் பூனையை வணங்குவதில்லை. ஆனால் வட இந்தியர்கள் அந்த சஷ்டி தேவி பூஜையை செய்யும் பொழுது பூனையை வணங்குகின்ற பழக்கத்தினை வைத்திருக்கிறார்கள்.